ஹாய் எவ்ரிவன். நம்ம இன்றைக்கி சம் பேசிக் கான்செப்ட் ஆஃப் கெமிஸ்ட்ரி அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் ஃபிசிக்ஸில் 180 சீரீஸ் நடத்துகிறப்போ கெமிஸ்ட்ரிலேயும் அதிகமாக போடுங்க, கெமிஸ்ட்ரி வீடியோவே போட மாட்டீங்க அப்படின்னு சொன்னீங்க. அதனால் கெமிஸ்ட்ரியில் எல்லாருமே கெமிஸ்ட்ரியில் எல்லா சாப்டருமே நிறைய பேர் 10 நிமிட்ஸ் வீடியோ ரேபிட் ரிவிஷன்லாம் போட்டிருக்காங்க. நம்ம இன்றைக்கி என்ன புதுசாக பண்ண போகிறோம் அப்படின்னா, அது எல்லாமே ஏற்கனவே நல்லா படித்தவங்களுக்கு போடுவாங்க. நான் இப்போ தான் ஜஸ்ட்டாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் நான் ஒரு லெசன் 10 நிமிஷத்தில் முடிக்கணும். எங்கெங்கேருந்து கொஸ்டின் எடுப்பாங்கன்னெலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றவங்களுக்காக தான் இந்த வீடியோ. வாங்க ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கலாம். சம் பேசிக் கான்செப்ட் ஆஃப் கெமிஸ்ட்ரியில் கிளாஸிஃபிகேஷனில் 2 டைப் இருக்குது. ஒன்று பியூர், ஒன் மிக்சர். அப்போ பியூர் அப்படின்றதுல 2 டைப் இருக்குது, எலமெண்ட், காம்பவுண்ட். எலமெண்ட்னா என்னென்னா ஒரு சிங்கிள், இப்போ சோடியம், பொட்டாசியம், கோல்டு, சில்வர், இந்த மாதிரி சிங்கிளாக இருக்குல்ல, அதை தான் நம்ம எலமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இதுவே காம்பவுண்ட் அப்படின்னா NaCl2 H2O, அதாவது 2 ஆட்டம் கெமிக்கலாக சேர்ந்து ஒரு காம்பவுண்ட் ஃபார்ம் பண்ணதில்ல, அது காம்பவுண்ட். இது பெருசாக கேட்க மாட்டாங்க, சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மிக்சர்னால் என்ன அப்படின்னா அதில் 2 டைப் இருக்குது, ஹோமோஜீனியஸ் மிக்சர், ஹெட்ரோஜீனியஸ் மிக்சர்னு. ஹோமோஜீனியஸ் மிக்சர்னால் யூனிஃபார்ம்லேயே டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்குது. இப்போ உங்கள் வீட்டில் நீங்கள் சர்க்கரையை எடுத்து தண்ணியில் போட்டிங்க அப்படின்னா, அதை கலந்தீங்க அப்படின்னா, அதாவது சுகரையும் வாட்டரையும் கலந்தீங்க அப்படின்னா எப்படி ஒரு நல்ல யூனிஃபார்ம்லாம் மிக்ஸ் ஆகிருக்கும். எல்லா இடத்துலையும் சுகர் ஸ்ப்ரெட் ஆகிருக்கும், வாட்டர் எல்லா இடத்துலையுமே இருக்கும். இதுவே ஹெட்ரோஜினியஸ் மிக்சர் அப்படின்னா யூனிஃபார்மாக ஸ்ப்ரெட் ஆகிருக்காது. இப்போ நீங்கள் ஆயிலையும் வாட்டரையும் மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா அது ஒரு மாதிரியாக இருக்கும். அது எல்லா சைடும் மிக்ஸ் ஆகிருக்காது. ஆயில் மேலே இருக்கும், வாட்டர் மேலே இருக்கும், அதனால் மிக்ஸ் சரியாக ஆகாது. அதனால் அது ஹெட்ரோஜினியஸ் மிக்சர். இது கிளாஸிஃபிகேஷன். இதில் பெருசாக கொஸ்டின் கேட்க மாட்டாங்க, ஆனால் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ அட்டாமிக் மாஸ் யூனிட், மோலார் மாஸ்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இதில் பெருசாக கொஸ்டின் கேட்க மாட்டாங்க, ஆனால் இது பேசிக். சரி, ஓகேவா? நிறைய பேர் குழப்பிக்கிறது இதுதான், எனக்கு இது புரியலைன்னு சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை. அட்டாமிக் மாஸ் யூனிட் அப்படின்னா நம்ம டிஃபைன் பண்ணுறோம்ல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் O2னா 32ன்னு சொல்கிறோம்ல, அந்த 32 என்னென்னா 32 AMU, அந்த ஸ்மாலஸ்ட் பார்ட்டிக்கல். அதை எடுத்து நம்ம அந்த இருக்கிறதுலே சின்னது, அதுதான். அதுக்கு மேலே சின்னதாக உடைக்க முடியாதுன்னு சொல்கிறோம்ல, அதுதான் சின்ன அட்டாமிக் மாஸ் யூனிட். இதனால என்ன பயன் அப்படின்னா, அதை வச்சு தான் மாஸ் ஆஃப் ஒன் ஆட்டம். இப்போ ஆக்சிஜன், நைட்ரோஜன், இப்போ குளோரின், இந்த மாதிரி எல்லாமே சொல்கிறோம்ல, அதுக்கெல்லாமே அதை வச்சு தான் மெஷர் பண்ணுவோம். இப்போ நைட்ரோஜன் அப்படின்னா 14 AMU அந்த மாதிரி சொல்கிறோம்ல, அது இருக்கிறதே ஸ்மாலஸ்ட் பார்ட்டிக்கல் தான் அந்த AMU அப்படின்னு சொல்லுவோம். அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா 1/12 ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ் ஈக்குவலாக இருக்கும். அது AMUன்னு எழுதுவோம், இல்லைனா Uன்னு எழுதுவோம். இப்போ அடுத்து மோலார் மாஸ்னால் என்ன? ஏதாவது ஒரு ஆட்டம், அதாவது ஓவோட மாஸ் என்ன கேட்டால் 16 AMU. இதுவே 1 மோல், அதாவது 1 மோல் ஆஃப் O2வோட மாஸ் என்ன அப்படின்னு கேட்டால் நம்ம AMன்னு எழுத மாட்டோம், நம்ம கிராம் பெர் மோல் எழுதுவோம். அதுதான் மோலார் மாஸ். அதாவது 1 மோல்னு வந்துட்டால் அது மோலார் மாஸ், அதோட யூனிட் கிராம் பெர் மோல். இதுவே AMன்னு எழுதுகிறப்ப அது அட்டாமிக் மாஸ் யூனிட். புரிஞ்சா? இது பேசிக்கான விஷயம், இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து அதிகமாக கொஸ்டின் கேட்குற விஷயமே MCQ நீட்டில் வரதே இதில் தான். அதனால் இது ஈஸியான கொஸ்டின். இந்த நீட்டு 38 இயர்ஸ் கெமிஸ்ட்ரியெல்லாம் போட்டிங்கன்னா இந்த டாப்பிக்கில் இருக்க எல்லாமே போட்டுருங்க, ஈஸியாக மார்க் எடுக்கலாம். என்னன்றது நம்பர் ஆஃப் மோல்ஸ்னால் என்னென்னா அதுக்கு 3 ஃபார்முலா இருக்குது. அதில் முதல் ஃபார்முலா கிவன் மாஸ் பை மாலிகுலர் மாஸ். என்ன கிவன் மாஸ் அப்படின்னா கொஸ்டின்லேயே கொடுத்துருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 20 கிராம் ஆஃப் கார்பன் அப்படின்னு அவங்களே கொடுத்துருவாங்க. அப்புறம் மாலிகுலர் மாஸ் நமக்கு தெரியணும். கார்பனோட மாலிகுலர் மாஸ் என்ன? 12. அந்த மாதிரி மாலிகுலர் மாஸ் மட்டும் எல்லாத்தையுமே மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். இப்போ கார்பன்னா 12, நைட்ரோஜன்னா 14, ஆக்சிஜன்னா 16, இது எல்லாமே என்னது நம்ம மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். மோலார் மாஸ் மனப்பாடம் பண்ணிக்கணும். வெயிட் அவங்களே கொடுத்துருவாங்க. நம்பர் ஆஃப் மோல்ஸ் கேட்டால் இந்த ஃபார்முலா தூக்கி போட்டு எழுதிடணும். அடுத்து நம்பர் ஆஃப் மோல்ஸுக்கு 2வது ஃபார்முலா இருக்குது. என்ன அப்படின்னா நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் பை அவகேட்ரோ நம்பர். நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் பை அவகேட்ரோ நம்பர்னால் அது மோல்ஸ் தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு இப்போ 2 மோல் இருக்குது. அப்போது எத்தனை பார்ட்டிக்கல் இதில் இருக்கும், எத்தனை நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் மாலிகுல்ஸ் இருக்கும் அப்படின்னு கேட்டால் இந்த ஃபார்முலா சப்ஜெக்ட் பண்ணணும். அவங்க கொடுத்துருக்க நம்பர் ஆஃப் மோல்ஸ் N=N/A அப்படின்னு நமக்கு இந்த ஃபார்முலா தெரிஞ்சிருச்சு அப்படின்னா N கொடுத்துருவாங்க, என்னோட வேலையை அவங்க கொடுத்துருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 2ன்னு கொடுத்துட்டாங்கன்னா N/NA. அப்போ N=2NA. N என்னது? 6.022 × 10^22. அதை போட்டு ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இல்லை எனக்கு வால்யூம் கொடுத்து நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிக்கிற சொல்கிறாங்க அப்படின்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். அதாவது வால்யூம் கொடுத்துருவாங்க, நம்ம கீழே 22.4 லிட்டர்னு போட்டு நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிக்கணும். இல்லை அப்படின்னா சில கொஸ்டினில் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, வெயிட்டு கொடுத்துருவாங்க, வால்யூம் கேட்பாங்க. ஏன்னா வெயிட்டு கொடுத்து வால்யூம் கேட்குறாங்க அப்படின்னா இந்த நம்பர் ஆஃப் மோல்ஸ் என்னது? நம்பர் ஆஃப் மோல்ஸ்னால்
கிவன் மாஸ் பை மாலிகுலர் மாஸு, அவங்க வெயிட் சம் இப்போ 20ன்னு கொடுத்துட்டு வால்யூம் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த நம்பர் ஆஃப் மோல்ஸ் என்ன பண்ணால் இதை தூக்கி போடணும். அப்போ V/22.4 இஸ் ஈக்குவல் டு கிவன் மாஸ் பை மாலிகுலர் மாஸா இதை தானே கேட்குறாங்க. அப்போ வெயிட்டும் கொடுத்துருவாங்க, மாலிகுலர் மாஸ் நமக்கு மனப்படமாக தெரியும். அப்போ V இஸ் ஈக்குவல் டு கிவன் மாஸ் பை மாலிகுலர் மாஸ் இன்ட்டு 22.4ன்னு போட்டால் ஆன்சர் வந்துடும். இது ரொம்ப ஈஸியான டாபிக் தான், ஆனால் இதில் நல்லா ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். அதனால் இருக்கிற எல்லா கொஸ்டினையும் போட்டு பார்த்துருங்க. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் லிமிட்டிங் ரியேஜன். இது நிறைய பேருக்கு குழப்பம், அதனால் நான் இப்படி ஈஸியாக புரிய வைக்கிறேன்னு நான் சொல்லிடுறேன். லிமிட்டிங் ரியேஜன்னா என்னென்னா, இப்போ ஒரு ஈக்குவேஷன் எழுதுகிறோம்ல, இப்போ N2 + 3H2 2NH3 இது ரியாக்டன்ல இது ரெண்டுமே சேர்ந்து இந்த ப்ராடக்டை உருவாக்கும். இந்த ரெண்டு ரியாக்டன்ட்டில் எது ஃபஸ்ட்டு தீருதோ அதான் லிமிட்டிங் ரியேஜன். லிமிட்டிங் ரியேஜன்றது ஃபஸ்ட்டு அதான் கம்ப்ளீட் ஆகும். அந்த லிமிட்டிங் ரியேஜன் தான் எவ்வளோ ப்ராடக்ட் ஃபார்ம் பண்ணோன்றதை அதாவது இப்போ N2 இப்போ அதே ரியாக்ஷன் எடுத்துக்கலாம். N2 + 3H2 இது 2NH3 தருது அப்படின்னா, இப்போ இதுதான் லிமிட்டிங் ரியேஜன் அப்படின்னா, இது எவ்வளோ இருக்குன்ற பொறுத்து தான் அம்மோனியா ஃபார்ம் ஆகும். இது எவ்வளோ இருக்குன்றத பொறுத்து இது ஃபார்ம் ஆகாது. ஏன்னா லிமிட்டிங் ரியேஜன் இது அப்போ இது எவ்வளோ இருக்குன்ற பொறுத்து தான் இது ஃபார்ம் ஆகும். அதனால் ப்ராடக்ட் லிமிட்டிங் ரியேஜென்ட்டை டிபெண்ட் பண்ணி தான் என்றைக்குமே இருக்கும். சரிப்பா, இதை எப்படி நான் லிமிட்டிங் ரியேஜென்ட்டை கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இப்போ இந்த அதே ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க. இப்போது N2 + 3H2 2NH3 இப்போன்னு அவங்களே கொஸ்டினில் ஈக்குவேஷனாக கொடுத்துருவாங்க. இப்போ அவங்களே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, N2 1 மோல் இருக்குது, H2 3 மோல் இருக்குது, இப்போ N2 2 மோல் இருக்குது, H2 3 மோல் இருக்குது அப்படின்னு அவங்களே கொடுத்துருவாங்க. அப்படின்னா இதில் லிமிட்டிங் ரியேஜென்ட் எப்படி கண்டுபிடிக்கணும்? அவங்க கொஸ்டின்லேயே கொடுத்தாங்களே 2வது மோல் அதை போட்டு டிவைடட் பை இங்கே என்ன இருக்குது N2 பக்கத்தில் ஒன்றுமே இல்லைனா 1 இருக்குன்னு அர்த்தமா? அப்போ டிவைட் பை 1னா இது 2. இப்போ கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க 3. இங்கே என்ன இருக்குது H2 பக்கத்தில்? அதுவும் 3. இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 1. இந்த ரெண்டில் எது கம்மியாக இருக்குது? 1 தானே கம்மி. அப்போ இதுதான் லிமிட்டிங் ரியேஜென்ட். அப்போ இதை பொறுத்து தான் அம்மோனியா எவ்வளோ ஃபார்ம் ஆகும். லிமிட்டிங் ரியேஜென்ட் எப்படி கண்டுபிடிக்கணும்? கொஸ்டினில் கொடுத்துருக்க மோலையும் இங்கே இருக்க கோஎஃபிஷியன்ட், கொஸ்டினில் கொடுத்துருக்க மோலு கோஎஃபிஷியன்ட், அது ரெண்டுத்துலேயும் போட்டு எது கம்மியாக வருதோ அதுதான் லிமிட்டிங் ரியேஜென்ட். அதுதான் கிவன் மோல்ஸ் டிவைட் பை ஸ்டாக்கியோமெட்ரி போட்டால் அதில் எது ஸ்மாலஸ்ட் வேல்யூ கிடைக்குதோ அதுதான் நமக்கு லிமிட்டிங் ரியேஜென்ட். லிமிட்டிங் ரியேஜென்ட்டை எங்கே அதிகமாக கேட்பாங்க? இந்த ஸ்டாக்கியோமெட்ரி கோஎஃபிஷியன்ட் டாப்பிக்கில் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். இதை உங்களுக்கு லிமிட்டிங் ரியேஜென்ட் குழப்புதுன்னா வேறு ஒன்றுமே இல்லை, இதே தான். இங்கே இந்த ஈக்குவேஷன் எடுக்கிறீங்க, 2 மோல் இருக்குது, இங்கே 1 தான் இருக்குது, 1 நாள் டிவைட் பண்ணுறேன் 2 வந்துடுச்சு. எனக்கு இங்கே 3 கொடுத்தாங்க, இங்கேயும் 3 தான் இருக்குது, 3 நாள் டிவைட் பண்ணுறேன் 1 வந்துச்சு. இந்த மாதிரி கேட்டாங்கன்னா லிமிட்டிங் ரியேஜென்ட் ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா இந்த மாதிரி ஈஸியானதை மட்டுமே கொஸ்டின் போடுங்க. அதுக்கப்புறம் போகப்போ நம்ம கஷ்டமான கொஸ்டின் போட்டுக்கலாம். அப்புறம் பெர்சன்டேஜ் கம்போசிஷன்னு நம்ம நிறைய பேர் நிறைய கொஸ்டின் கேட்டுகிட்டே இருக்காங்க. எப்படி அப்படின்னா, இப்போ A 32%, B 20%, C 48%. Aவோட Bவோட Cவோட எல்லா அட்டாமிக் மாஸையும் கொடுத்து எம்பிரிக்கல் ஃபார்முலா என்ன அப்படின்னு கேட்பாங்க. அப்போ இந்த மாதிரி கொஸ்டின் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்க கொடுத்துருக்கது அப்படியே எழுதணும். A B C அவங்க எத்தனை கொடுத்துருக்காங்களோ அத்தனை முதல்ல லைனாக எழுதிடணும். எழுதிட்டு அந்த பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்களே முதல் அதை எழுதணும். என்ன கொடுத்துருக்காங்க? ஏக்கு 32, பிக்கு எவ்வளோ 20, சிக்கு எவ்வளோ 48, அதெல்லாம் எழுதணும். அடுத்து அதோட அட்டாமிக் மாஸ் என்ன அதை எழுதணும். ஒன்று அவங்களே கொடுத்துருப்பாங்க. இப்போ ஆக்சிஜன்னா 32 நமக்கே தெரியணும். அது சில நேரத்தில் கொடுக்க மாட்டான், மேக்ஸிமம் கொடுத்துருவாங்க. கொடுத்தா அதை அப்படியே எழுதிடணும். 64 40 32ன்னு இப்படி எழுதிடணும். இதுக்கு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்க கொடுத்தாங்களே பர்சன்டேஜ் அதையும் நம்ம அட்டாமிக் மாஸ் டிவைட் பண்ணணும். அப்போ 32/64 எவ்வளோ? 32/64 எவ்வளோ? 1/2வா? அடுத்து 20/40 எவ்வளோ? அது 1/2. இப்போ 48/32 48/32 நீ 12 டேபிளில் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 12 டேபிளில் வேணாம், இது 16 டேபிளில் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா இது 3/2. ஓகேவா? இப்போ இந்த மாதிரி 3 ஆன்சர் வருதுல்ல, இந்த 3 ஆன்சரில் எது கம்மியான வேல்யூன்னு பார்க்கணும். இந்த 3ல் எது கம்மியான வேல்யூ? இந்த ரெண்டுமே கம்மியான வேல்யூ தான். இப்போ ரெண்டுமே வேறு மாதிரி இருந்துச்சுன்னா அந்த ரெண்டுலேயும் எது கம்மியாக இருக்கோ அதான் பார்க்கணும். அப்போ இது இருக்கிறதுலே ½ தான் கம்மி. அப்போ அதை வச்சு 3த்தையும் டிவைட் பண்ணணும். அப்போ இது ½ வச்சு ½ டிவைட் பண்ணிங்க. இப்போ ½ டிவைட் பை ½ எவ்வளோ? 2 கேன்சல் ஆகி 1 வரும். அதே மாதிரி இங்கேயும் ½ டிவைட் பை ½ எவ்வளோ? 2 கேன்சல் ஆகி 1 வரும். அதே மாதிரி இங்கே 3/2 டிவைட் பை ½ எவ்வளோ? இந்த 2 கேன்சல் பண்ணி இங்கே 3 வரும்.
இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே கொடுத்துருக்கோம்ல ஏ, இந்த ஏவையும் இதையும் ஒன்றா வச்சு எழுதணும். A1 இதையும் எழுதணும். அடுத்து B1 இதையும் எழுதணும். C3 அப்போது ABC3 இது ஒரு மாடல். இது வந்து ஈஸியாக தான் இருக்கும். அதனால தான் உங்களுக்கு புரிகிற மாதிரியே போட்டு காமிச்சேன். இதை நீங்கள் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா, இதை நல்லா ப்ரீவியஸ் இயரில் 4-5 கொஸ்டின்லாம் இருக்குது. அந்த 4-5 கொஸ்டின் நல்லா மாஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா இதுலேருந்து வர எந்த கொஸ்டின் வேணால் எடுத்து எழுதிடலாம். அடுத்து எம்பிரிக்கல் ஃபார்முலா. இது வரைக்கும் இது நீட்டில் கேட்கல, ஆனால் நிறைய கோச்சிங் இன்ஸ்டியூட்டில் இன்னும் சொல்லி கொடுத்து தான் இருக்காங்க. அதனால் நீங்களும் படிச்சுக்கோங்க. மாலிகுலர் மாஸ்னா n இன்ட்டு எம்பிரிக்கல் மாஸ். ஓகேவா? அதே மாதிரி மாலிகுலர் ஃபார்முலானா n இன்ட்டு எம்பிரிக்கல் ஃபார்முலா. வேப்பர் டென்சிட்டினா மோலார் மாஸ் டிவைட் பை 2. இது வந்து இப்போ ஒருவேளை வேப்பர் டென்சிட்டி கொடுத்துட்டு இதை கேட்கலாம், இல்லை வந்து இதையும் கொடுத்து என்னோட வேல்யூ என்னன்னு கேட்கலாம். அதனால் இது மூணுத்தையும் சும்மா நார்மலாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின், லா ஆஃப் கெமிக்கல் கம்போசிஷனில் நிறைய கொஸ்டின் கேட்க வேண்டியது இருக்குது. கொஞ்ச நாள் கேட்கல, ஆனால் 2025 கேட்டாங்க. இப்போ நிறைய ஃபஸ்ட்டு லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ். லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, மாஸ் வந்து கிரியேட் ஆகிறதும் கிடையாது, டெஸ்ட்ராய் ஆகிறதும் கிடையாது. ஓகேவா? மாஸ் கேன் பி நெய்தர் பி கிரியேட்டட் நார் பி டெஸ்ட்ராய்டு. என்ன சொல்ல வராங்கன்னா, டோட்டல் மாஸ் ஆஃப் ரியாக்டன்ஸ் ஈக்குவல் டோட்டல் மாஸ் ஆஃப் ப்ராடக்ட். அதாவது இப்போ இந்த ரியாக்ஷன் இருந்தால் இது ரியாக்டண்ட்டா, இது ப்ராடக்டா, இங்கே என்ன மாஸ் இருக்கோ அந்த மாஸ் தான் இங்கேயும் இருக்கும். இங்கே இருக்கிறத விட இங்கே கூடையும் இல்லை, இங்கே இருக்கிறத விட இங்கே குறையாகவும் இருக்க போகிறதில்ல. இங்கே என்ன இருக்கோ அதே தான் அங்கேயே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ N2 வந்து எவ்வளோ, N2ஓட மாஸ் வந்து எவ்வளோ, N2ஓட மாஸ் வந்து 28, H2ஓடது 2, அப்போ 3 H2 இருக்குது, அப்போ 6, அப்போ இங்கே இது என்னது 34 கிராம் தான் இருக்கணும். அப்போ இதை நீங்கள் கரெக்டாக வேல்யூ பண்ணி பார்த்தீங்கன்னா 34 தான் இருக்கும். இதுதான் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ். அடுத்த கொஸ்டின், லா ஆஃப் டெஃபனைட் ப்ரொபோர்ஷன். லா ஆஃப் டெஃபனைட் ப்ரொபோர்ஷன் அப்படின்னா, எ கிவன் காம்பவுண்ட் ஆல்வேஸ் கண்டெயின் தி எக்ஸாக்ட்லி சேம் ப்ரொபோர்ஷன் ஆஃப் எலமெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் தண்ணி எடுத்துட்டிங்கன்னா, இங்கே எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை உலகத்தில் வேறு எங்கே எடுத்துட்டாலும் என்ன தான் இருக்கும், H2O தான். இப்போ வேறு உலகத்தில் வேறு எங்கேயும் எடுத்தால் H3O வேறு எங்கேயாச்சும் இருக்குமா? அப்படிலாம் கிடையாது. அதனால் இப்போ ஒரு காம்பவுண்ட்னா ஃபிக்ஸ்டு, அதாவது டெஃபினைட் இதுதான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறது தான் லா ஆஃப் டெஃபினைட் ப்ரொபோர்ஷன். இந்த மாதிரி கொஸ்டின் வந்து எப்படி கேட்பாங்க அப்படின்னா, 2-3 லைன் கொடுத்துட்டு இப்போ வந்து இதெல்லாம் வந்து எது டெஃபினைட் ப்ரொபோர்ஷன் கேட்டால் அந்த மாதிரி கொஸ்டின் சால்வ் பண்ணியிருக்கணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ ப்ரீவியஸ் இயரில் இந்த கொஸ்டின் கம்மியாக தான் இருக்குது. அப்போ எம்டிஜி புக் எடுத்து இதில் ஈஸியான கொஸ்டினை போடுங்க. அப்போ ஈஸியான கொஸ்டினை போட்டிங்க அப்படின்னாலே, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நம்ம ஹை வெயிட்டேஜை படிக்கிறத தாண்டி எல்லா டாப்பிக்லும் இருக்க ஈஸியான கொஸ்டினை படிச்சிட்டாலே அது நல்ல மார்க் வாங்கிடலாம். அப்போ இதில் இருக்கிற ஈஸியான மாடல்ஸை முடிச்சிருங்க. தேர்டு, லா ஆஃப் மல்டிபிள் ப்ரொபோர்ஷன். லா ஆஃப் மல்டிபிள் ப்ரொபோர்ஷனாக சிம்பிளாக சொல்கிறேன். இப்போ கார்பனும் ஆக்சிஜனும் சேர்ந்து கார்பன் மோனாக்சைடும் ஃபார்ம் பண்ணும், கார்பனும் ஆக்சிஜன் சேர்ந்து கார்பன் டை ஆக்சைடும் ஃபார்ம் பண்ணும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் C1 தான் இருக்குது, இங்கேயும் C1 தான் இருக்குது. ஆனால் இங்கே O1 இருக்குது, இங்கே 2 இருக்குது. அப்போது இந்த மாதிரி நிறையா விதமான எலமெண்ட்ஸ் வந்து காம்பவுண்ட்ஸ் வந்து இருக்குது. என்னென்னா, ஒன்று ஃபிக்ஸ்டாக இருக்கும், இன்னும் மல்டிபிள் ஆகிட்டே இருக்கும். CO2, CO3, அந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். இதுதான் லா ஆஃப் மல்டிபிள் ப்ரொபோர்ஷன். இந்த மாதிரி கொஸ்டினுக்கு பேசிக் என்ன, ஒன்று ஃபிக்ஸ்டு, இன்னொன்று மல்டிபிள் ஆகிக்கிட்டே இருக்கும். அதை மட்டும் ஞாபகமாக பேசிக்காக வச்சுக்கோங்க. அடுத்த டாபிக் வந்து கே-லுசக் லா அப்படின்னா என்னென்னா, அட் கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ரெஷர் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர். ப்ரெஷர் வந்து என்னது, டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர். இப்போ வந்து P டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் T. அதாவது கே-லுசக் லா என்ன சொல்லுது அப்படின்னா, இப்போ அவங்க இப்படி கூட கேட்கலாம். இப்போ கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ரெஷர் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டெம்பரேச்சர், இப்போ 4 லாவை கொடுத்து அதில் கே-லுசக் லா போட்டாங்கன்னா அதுதான் ஆன்சர். ஓகேவா? அடுத்து அவகேட்ரோ லானா, அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சர் வால்யூம் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு மோல்ஸ். அதாவது வால்யூம் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு மோல்ஸ். இந்த சொல்கிறது வந்து அவகேட்ரோ லா. அடுத்து கான்சன்ட்ரேஷன் டேம். அதாவது பிகினர் வந்து ரொம்ப அடி வாங்குகிற இடமே இந்த கான்சன்ட்ரேஷன் டேம் தான். நான் அதனால் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த கான்சன்ட்ரேஷன் டேம்லாம் நான் அப்படி சொல்லி முடிச்சிடுறேன். சொல்லி முடிச்சதுக்கப்புறம் இப்போ ஃபார் மொலாரிட்டி அப்படின்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் டிவைட் பை வால்யூம் ஆஃப் சொல்யூஷனா. இப்போ இந்த நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட்டையும் இப்போ நீட்டில் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட்டையும் வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் கொடுத்து என்னென்னு கேட்க போகிறதில்ல. சப்போஸ் கேட்டாலும் கேட்கலாம், ரொம்ப ஈஸியாது. ஆனால் சப்போஸ் என்றைக்காச்சும் கேட்கலாம். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இருக்கிற ஈஸியான நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட்டு ஒரு நியூமரிக்கல் கொடுத்து, வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் ஒரு நியூமரிக்கல் கொடுத்துட்டு அப்படின்னா மோலாரிட்டி உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதை இது டிவைட் பண்ணிடுவீங்க. அந்த மாதிரி கொஸ்டினில் ஆரம்பிங்க. அப்போனா அது மட்டும் தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எடுத்தோடனே இந்த கான்சன்ட்ரேஷன் டேர்மில் இந்த லிமிட்டிங் ரீஜென்ட்லையும் கலந்து விட்டு கொஸ்டின்லாம் கேட்டால் ஃபஸ்ட் எடுத்துன்னு கன்ஃபியூஸ் ஆயிரும். அப்படி கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஈஸியாக சால்வ் பண்ணுங்கள். இப்போது மொலாரிட்டி அப்படின்னா என்னென்னா, நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் டிவைட் பை வால்யூம் ஆஃப் சொல்யூஷன்.
நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்லிட்டு கொஸ்டினே கொடுத்துருவாங்க, வால்யூம் ஆஃப் சொல்யூஷனையும் கொடுத்து நம்ம சப்ஜெக்ட் பண்ணால் போதும். சில நேரத்தில் இன்டைரக்டாக கேட்கலாம், அது எப்படி வேணால் கேட்கலாம், அது நம்ம கொஸ்டின் பார்க்குறப்ப வேணால் பார்க்கலாம். அடுத்து மொலாலிட்டி. மொலாலிட்டின்னு என்னென்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் வெயிட் ஆஃப் சால்வெண்ட். அதாவது இங்கே வந்து வால்யூம் ஆஃப் சொல்யூஷன், இங்கே வெயிட் ஆஃப் சால்வெண்ட். அதெல்லாம் நல்லா மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கணும். நார்மாலிட்டி அப்படின்னா நார்மாலிட்டினா மொலாலிட்டி இன்ட்டு என் ஃபேக்டர் இல்லை, நார்மாலிட்டினா மொலாரிட்டி இன்ட்டு என் ஃபேக்டர். என் ஃபேக்டர்னா எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, நீங்கள் யூடியூப்பில் நிறைய வீடியோ இருக்குது என் ஃபேக்டர் எப்படி கண்டுபிடிக்கணும்னு. சும்மா பேசிக்காக சொல்லணும் அப்படின்னா ஆசிடுக்கு பெசிசிட்டி நம்ம H+ அயான்ஸை கண்டுபிடிக்கணும், பேசிக்கு ஆசிடிட்டி OH- அயனை கண்டுபிடிக்கணும், அயான்ஸுக்கும் சால்ட்டுக்கும் சார்ஜ் கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான் என் ஃபேக்டர்னா. இது ஈஸியாக சொல்லிடலாம், ஆனால் என் ஃபேக்டர் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அது வந்து இப்போதைக்கு உங்களுக்கு தேவை, அதாவது கண்டிப்பாக தேவை. வந்து நீங்கள் இந்த மாதிரி ஈஸியான கொஸ்டின்லாம் பண்ணதுக்கப்புறம் என் ஃபேக்டருக்கு நீங்கள் போனீங்க, நீங்கள் டீமோட்டிவேட் ஆகாமல் அடுத்தடுத்த கொஸ்டின் சால்வ் பண்ணுவீங்க. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, என் ஃபேக்டரை வந்து நீங்கள் கற்றுக்க வேணான்னு சொல்ல வரல. இப்போதைக்கு இந்த லெசனில் வந்து உங்களுக்கு ஈஸியானதாக கற்று முடிச்சுட்டு அப்புறம் என் ஃபேக்டரை கற்றுக்கோங்க. இல்லை என் ஃபேக்டர் உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்குது அப்படின்னா என் ஃபேக்டரை இப்போவே கற்றுக்கோங்க. அடுத்து வெயிட் பை வெயிட் பர்சன்டேஜ். இது ஒரு ஈஸியான கொஸ்டின். அதாவது வெயிட் ஆஃப் சொல்யூட்டும் டிவைட் பை வெயிட் ஆஃப் சொல்யூஷன் இன்ட்டு 100 போட்டால் கண்டுபிடிச்சிடும். வெயிட் ஆஃப் சொல்யூட்டு அவங்களே கொடுத்துருவாங்க, சால்வெண்ட்டையும் கொடுத்துருவாங்க, நம்ம சப்ஜெக்ட் பண்ணால் மட்டும் ஆன்சர் வந்துடும். இது வந்து அதிகமாக எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னா சொல்யூஷன் சாப்டர்லாம் யூஸ் ஆகும். இங்கே கூட அதிகமாக கேட்க மாட்டாங்க, சொல்யூஷன் சாப்டரில் அதிகமாக கேட்பாங்க. வெயிட் பை வால்யூம்னா வெயிட் ஆஃப் சொல்யூட் பை வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் இன்ட்டு 100, வால்யூம் பை வால்யூம்னா வால்யூம் ஆஃப் சொல்யூட் பை வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் இன்ட்டு 100. இது ரொம்ப சிம்பிள் தான், அவங்க கொஸ்டினே கொடுப்பாங்க, சும்மா நம்ம சப்ஜெக்ட் பண்ணாலே ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து மோல் ஃப்ராக்ஷன். மோல் ஃப்ராக்ஷன் அப்படின்னா என்னென்னா, இப்போ வந்து ஒரு காம்பவுண்டில் A-Bன்னு 2 மிக்ஸாக இருக்குப்பா. இப்போ 2ல் நமக்கு ஏவோட மோல் ஃப்ராக்ஷன் வேணும் அப்படின்னா ஏவோட மோல்ஸ் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஏவோட மோல்ஸ் என்ன, கிவன் மாஸ் பை மாலிகுலர் மாஸ் நம்ம கண்டுபிடிக்கலாம், இல்லை அவங்களே மோல்ஸை கொடுத்துருக்கலாம். இப்போ ஏவோட மோல் ஃப்ராக்ஷன் வேணும் அப்படின்னா ஏவோட மோல் எழுதணும், அடுத்து ஏவோட மோலையும் பிவோட மோலையும் சேர்த்து எழுதுனா அதுதான் மோல் ஃப்ராக்ஷன். இதுவே பிக்கு எழுதணும் அப்படின்னா NB டிவைட் பை NA + NB. ஓகேவா? ஃபஸ்ட்டு இண்டிவிஜுவலோடது, செகண்டு மொத்தமாக முடிக்கிறது தான் ஆன்சர் மோல் ஃப்ராக்ஷனுக்கு. இப்போ டைல்யூஷனுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மொலாரிட்டி இன்ட்டு வால்யூம்னு 2. இப்போ வந்து கொஸ்டினில் வந்து M1 வந்து ஒரு இதுவும் V1ஓடது ஒன்றும் M2ஓடது வந்து ஒரு M2ஓடது ஒரு 4, V2 வந்து என்ன அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணோம். M1 V1 = M2 V2. அப்போ M1 நமக்கு தெரியும், V1 தெரியும், M2 தெரியும், V2 ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இந்த 4ல் 3 கொடுத்துட்டு 1 கேட்கலாம், அந்த ஃபார்முலா போட்டால் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து மிக்சிங். இப்போ 2மே கொடுத்துட்டு எனக்கு 2ல் வந்து எனக்கு மொத்தமாக வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா M1 V1 + M2 V2 டிவைட் பை V1 + V2. மொத்தமாக நம்ம இப்போதைக்கு சம் பேசிக் கான்செப்ட் ஆஃப் கெமிஸ்ட்ரியில் இருக்கிற எல்லாமே பார்த்துட்டோம். நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இப்போ நான் உங்களுக்கு எல்லாமே ஓவர்வியூ கொடுத்துட்டேன். இந்த ஓவர்வியூவை வச்சு உங்களால் ஈஸியான MCQவை எல்லா டாப்பிக்கையும் சால்வ் பண்ணுங்கள். அதுக்கடுத்து என்ன பண்ணுங்க அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி மாட்ரேட் MCQக்கு போங்க, அதுக்கடுத்து டிஃபிகல்ட்டான MCQக்கு போங்க. அப்போ நம்ம ஈஸியாக மார்க் வாங்கலாம். நம்ம இப்போ இந்த கான்சன்ட்ரேஷன் டேர்ம் இருக்குல்ல, இந்த கான்சன்ட்ரேஷன் டேர்மில் தான் இருக்கிற ரொம்ப கஷ்டமான MCQலாம் கேட்பாங்க. இப்போ நிறைய பேர் என்ன கேட்பாங்கன்னா, கான்சன்ட்ரேட்டட் டேர்ம்ஸ் ஹை வெயிட்டேஜ், அதனால் கான்சன்ட்ரேட்டட் டேர்ம்ஸ் எல்லாமே நான் படிச்சிட்றேன்னு சொல்லிட்டு இதுலேயே ஈஸியான கொஸ்டின், மாட்ரேட்டான கொஸ்டின், டிஃபிகல்ட்டான கொஸ்டின், இருக்கிறதுலே ஹார்ட்ஸ் கொஸ்டின்லாம் போடுறப்ப நமக்கு வந்து ரொம்ப டைம் இழுக்கும், நமக்கு ஈஸியாக புரியாது. ஈஸியான கொஸ்டின் மட்டும் தான் புரியும். இது 3மே நம்ம இப்போ தான் என்ட்ரியாக இருக்கனால புரியாது. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த மாதிரி இருக்கிற அவகட்ரோலாம் இந்த மாதிரி எல்லா டாப்பிக்கையும் ஈஸியான கொஸ்டினை கவர் பண்ணிடுங்க. கவர் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எந்த டாப்பிக்கில் வேணால் கஷ்டமான கொஸ்டின் போடுங்க, அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். உங்களுக்கும் வந்து நம்ம இவ்வளோ படிச்சுட்டேமேன்ற ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கும். அடுத்து நம்ம இந்த மாதிரி எந்த சாப்டர் வேணுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.